ஆண்டு திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டின் முகத்தையே சர்வதேச அளவில் மாற்றியுள்ளது. நீண்ட அரசியல் அனுபவத்தில் இருந்து தமிழ்நாடு என்ற கட்டமைப்பின் நிர்வாகத்தை தலைமையேற்கும் பொறுப்பு தன் கைகளுக்கு கிடைத்த இந்த 5 ஆண்டுகளில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தன் திட்டங்களாலும் அதை மக்களிடம் கொண்டு சேர்த்த விதத்தாலும் தனித்து நிற்கிறார். இந்தியா முழுக்க தனித்தன்மையோடு பார்க்கப்படுகிறார். விளாத்திக்குளம் தென் தமிழ்நாட்டின் கரிசல் வேளாண் நிலம். வானத்தை நம்பி வாழும் மக்கள். நிலமே வாழ்வாக பண்பாடாக பறந்து கிடப்பதுதான் விளாத்திக்குளம் பகுதியின் இயல்பு. இந்த 5 ஆண்டுகளில் அது தன் தேவைகளை நிவர்த்தி செய்துள்ளது. 2020ஆம் ஆண்டு திமுகவில் இணைந்த மார்க்கண்டேயன் விளாத்திக்குளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். இந்த 5 ஆண்டுகளில் வானம் பார்த்த பூமியான விளாத்திக்குளத்தின் தேவையறிந்து பணி செய்திருக்கிறார். வறட்சியும் வெப்பமும் பூமியின் அடிமடி வரை பாய்ந்திருக்கும் கந்தக நிலம், இன்னொரு பக்கம் உப்பும் உவர்ப்புமான உவர் நிலம். இந்த இருவேறு நிலங்களை நம்பி வாழும் மக்களின் தேவைகளை இந்த 5 ஆண்டுகளில் குறையில்லாமல் நிறைவேற்றியிருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன். 5 ஆண்டு காலம் நான் சட்டமன்ற உறுப்பினராக தலைவருடன் கழகத்தில் இணைந்ததற்கு பிறகு சட்டமன்றம் நடந்த நாட்களை தவிர 20 நாட்கள் மொத்த விடுப்பு எடுத்திருக்கிறேன். முழு நேரமும் இந்த தொகுதி மக்களோடு தான் பணி செய்கிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு 100லிருந்து 200 பேரை நான் காலையில் விசிட்டர்ஸ் ஹவுஸில் சந்திக்கிறேன். தினமும் 10 கிராமங்களுக்கு நான் செல்கிறேன். தேவை என்பது மனித வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இதுவரை நான் கேட்ட அனைத்தையுமே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்து விட்டார். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோரிக்கையாக வருகிறது. இதை கொண்டு போய் சேர்ப்பதற்குத்தான் நேரங்களும் வேணும். முதலமைச்சரிடம் எதெல்லாம் கரத்தில் சேர்த்தோமோ அவ்வளவும் திட்டமாக அவ்வளவும் சட்டமாக இங்கே வந்திருக்கிறது. என் தொகுதியை பொறுத்தவரை நாங்கள் திருப்தியாக இருக்கிறோம். மக்கள் திருப்தியாக இருக்கிறார்கள். இந்த ஆட்சியின் மீது ஒரு ப்ரோ கவர்மெண்ட்டாக நினச்சி தான் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. 10 ஆண்டு காலம் ஒன்றிய குழுவின் தலைவராக இருந்திருக்கிறேன். பல தேர்தல் களத்தை நான் சந்தித்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் தேர்தல் நெருங்குகிற போதும் மக்கள் மன்றத்தை சந்திக்கிற போது தலைவர் கொடுத்த திட்டங்களினால் என்னையும் மக்கள் முக மகிழ்ச்சியோடு தான் பார்க்கிறார்கள். நேற்று வரை நாங்கள் மக்களை போய் சந்திக்கிறோம். எந்த ஒரு கிராமத்திலையும் எதிர்நிலை என்பதே இல்லை. இவ்வளவு பெரிய பாசிட்டிவ் வைப் நான் ஒரு 25 ஆண்டு காலத்தில் நான் பார்த்ததில்லை. இது ஆல் கிரெடிட்ஸ் எல்லாம் தலைவருக்கு தான். கலைஞர் மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம் திட்டம் என இந்த 2ம் நகரம் கிராமம் வேறுபாடில்லாமல் பெண் வாழ்வின் பெரும் மாற்றத்தை உருவாக்கியுள்ளது. எங்கள் வீட்டுக்கார் டீ வியாபாரம் பார்க்குறாரு. எனக்கு 2 பெண் குழந்தைய தான். மாதம் அந்த ரூபா 1000 ரூபா வரதுனால எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஆகிக்கிறது. நடுத்தர ஃபேமிலிக்கு எல்லாமே அது யூஸ் ஆகிக்கிறது சார். அதாவது இல்லாதவங்களுக்கு அது பயன்படுத்திக்கிறது. பெண்களுக்கு உரிமையை அதில் அதிகமாக காட்டி கொடுக்குறது. ஒரு பஸ்ஸில் போகும்போது பெண்களுக்குன்னு இருக்கும்போது அது யாரையும் எதிர்பார்க்காம வீட்டில் செலவுக்கு எதிர்பார்க்காம பஸ்ஸு வசதி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கலைஞர் மகளிர் உதவித்தொகை யாருக்கு எப்படி பயன்படுகிறது என்பது முக்கியம். பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவினரை கைதூக்கிவிடும் மாபெரும் திட்டம்தான் கலைஞர் மகளிர் உதவித்தொகை. சமூகத்திலும் குடும்பத்திலும் பெண்களை முக்கியத்துவம் உள்ள மனிதர்களாக அது நிலைநிறுத்துகிறது. மகளிர் உரிமை தொகை திட்டம் மகளிருக்கு ரொம்ப பயன்படுது. ஏன்னா எங்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்கறதுனால அதுவே எங்களுக்கு ஒரு சேவிங்ஸாக அமைஞ்சிருது. குடும்ப செலவுக்கு ரொம்ப தேவைப்படுது. ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அது போக மகளிர் விடியல் பயணம் திட்டம் அதை விட மோஸ்ட்டாக ரொம்ப வயசானவங்கெல்லாம் அப்போ காசு இல்லாத நேரம் ரொம்ப அவங்களுக்கு யூஸ் ஆகுது. பஸ்ஸில் போகும்போதெல்லாம் நான் பார்க்கேன். லேடிஸ் எல்லாம் ரொம்ப பயன்படுறாங்க அவங்க. அது போக மாணவிகளுக்கான அந்த 1000 ரூபா கொடுக்குற திட்டம் பார்த்திங்கன்னா அப்பா அம்மா இல்லாத பசங்க அவங்களுக்கெல்லாம் செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதெல்லாம் நேராகவே பார்த்துருக்கேன் நான். சந்தோஷமாக இருக்குது. அதிக அளவில் கிராமங்களை கொண்ட விளாத்திக்குளம் தொகுதியில் ஆரம்ப கல்வி முதல் உயர்கல்வி வரையிலான கட்டமைப்பு துரிதமாக மேம்படுத்தப்பட்டுள்ளது. இன்னொரு பக்கம் சுகாதார கட்டமைப்பு மேம்பாட்டில் விளாத்திக்குளம் தொகுதி முழுமையாக மேம்பாடு அடைந்துள்ளதாக மக்கள் கருதுகிறார்கள். பொதுப்படையாக 2 பெரு விஷயங்கள்: பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான கல்வி. நீண்ட காலமாக கட்டப்படாமல் இருந்த ஆரம்ப தொடக்கப்பள்ளி கட்டடங்கள், உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியினுடைய கட்டடங்கள்
100% இனிமேல் கட்டடத் தேவைகள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆரம்ப பள்ளி கட்டடங்கள் 2 வகுப்பறை கட்டடங்கள் மட்டும் தோராயமாக ஒரு 60 பள்ளி கட்டடங்கள். ஒரு கட்டடத்திற்கு 30 லட்சம் ரூபாய் மதிப்பீடு, 32 லட்சம் ரூபாய் இந்த ஆண்டு மதிப்பீடு. இதே போன்று உயர்நிலைப் பள்ளிக்கு 4 வகுப்பறை கட்டடங்கள் 1,40,00,000 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில். மேல்நிலைப் பள்ளிக்கு 8 வகுப்பறை கட்டடங்கள், 6 வகுப்பறை கட்டடங்கள், 4 வகுப்பறை கட்டடங்கள் என்று ஒரு பெரிய மைல்கல்லாக 18 மேல்நிலைப் பள்ளிகள் இருக்கிறது, 8 உயர்நிலைப் பள்ளிகள் இருக்கிறது. அனைத்து பள்ளிகளுக்கும் முழுமையான கட்டட வசதிகள், மாதிரி பள்ளி, கிரவுண்ட் ஃபெசிலிட்டி, கிரீனரி ஸ்கூல் என்று ஒரு பெரிய மைல்கல்லாக அனைத்து வசதிகளையும் நிறைவு செய்திருக்கிறோம். இதே போன்று துணை சுகாதார நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் முழுமையாக அனைத்து ஆரம்ப மற்றும் துணை சுகாதார நிலையங்களுக்கு சுற்றுச்சுவர், அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கும் புறநோயாளி பிரிவு, படுக்கை வசதி அறை போன்ற முழுமையான கட்டட வசதி. 2 நகர்ப்புற மருத்துவமனை எங்களிடம் இருக்கிறது, தாலுகா மருத்துவமனை, ஒன்று விளாத்திகுளம், மற்ற ஒன்று எட்டயபுரம். 2லுமே 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புறநோயாளி பிரிவு புதிய கட்டடம் என்று மருத்துவர் எண்ணிக்கை, செவிலியர் எண்ணிக்கை, மக்களை தேடி மருத்துவம் என்று ஒரு வரலாற்று சாதனையாக அனைத்து கிராம மக்களுக்கும் கடைகோடியில் செல்கிற மக்கள் வரை சென்றடைந்திருக்கிற திட்டம் இந்த 2 துறையிலும் இந்த தொகுதி முழுமை பெற்றிருக்கிறதாக நான் கருதுகிறேன். 1000 குழந்தைகள் பிறந்தால் ஆரோக்கியமான குழந்தை மேற்கத்திய நாடுகளில் 957 குழந்தைகள் நலமாக 100% வளர்ச்சி பெற்ற திறனுள்ள குழந்தைகளாக இருக்கும் என்பது சதவீத அடிப்படையில் சொல்கிறார்கள். ஆனால் மிகவும் குக்கிராமங்களை கொண்டிருக்கிற விளாத்திகுளம் தொகுதியிலேயே அந்த மேற்கத்திய நாடுகளினுடைய சதவீதத்தை நாம் கூடுதலாக வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பதைத்தான் நான் அறியப்பட்ட புள்ளி விவரங்கள் சொல்கிறது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஏழைகளினுடைய தெய்வமாகத்தான் இந்த மக்கள் முழுமையாக அவரை பார்க்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 10,000 மடிக்கணனி, ஒரு மடிக்கணனி 49,750 ரூபாய், 50,000 ரூபாய் தோராயமாக, அனைத்து வசதிகளுடன் கூடிய மடிக்கணனி 234 தொகுதிகளுக்கு அதை பிரித்தால் என் தொகுதியில் மட்டும் 4,975 பேர் பயனடைந்து இருக்கிறார்கள். அரசு கல்லூரி, அரசு உதவி பெறுகிற கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, பொறியியல் மருத்துவக் கல்லூரி, ஐடிஐ வரை தொழிற்பயிற்சி பெற்றிருக்கிறவர் வரை அந்த திட்டம் நீட்டித்திருக்கிறார்கள். நான் முதல்வன் திட்டம், என்னுடைய புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் என்று திட்டங்களினுடைய அளவீடுகளை பார்க்கிற போது ஒரு மாபெரும் சரித்திரத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி உலக வரலாற்றில் ஒரு டெமோக்ரஸியவே கிராக் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு சரித்திர சாதனை பெற்ற ஆட்சியாகத்தான் மக்கள் பேசுகிறார்கள், நாங்களும் நினைக்கிறோம். இது ஒரு ப்ரோ கவர்மெண்ட்டாக இருக்குன்னு தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. கோவில்பட்டி ஒரு நகரமாக விரிவடைந்த பின்னர் குடிநீர் உள்ளிட்ட பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கடந்த 25 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வளர்ச்சியை நோக்கி கோவில்பட்டி முன்னேறியுள்ளது. அதாவது நாங்கள் முதல்ல இப்போ நம்ம ஆட்சி வந்த அப்புறம் ஒரு வருஷத்தில் நாங்கள் நகராட்சியுடைய தலைவரானோம். இவர் நகரமன்ற உறுப்பினர்லாம் அங்கே உருவாயிருக்கோம். அதில் எங்களுக்கு வாட்டர் சப்ளையே பெரிய பிரச்சனை. வாட்டர் சப்ளை 2வது லைன் கொடுத்தாங்களே தவிர அது அங்கேயும் சரி, சிவலப்பேரியும் சரி, இங்கேயும் சரி முழுமையாக முடிக்கப்படாத ஒரு திட்டமாக இருந்துச்சு. இப்போ வந்த அப்புறம் 90% அந்த பயிர்மான குழாய் பதிக்கிறது எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டோம். இப்போ இவங்க இந்த ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் பேச்சூருக்கு நாங்கள் பைப்புக்கு தோண்டின பேச்சூருக்கு முதற்கொண்டு ரோடு ஃபுல்லாகவே போட்டு கொடுத்தாச்சு, திட்டங்களை பண்ணி கொடுத்துட்டோம். இன்னும் சில ஏரியாவில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதையும் முழுமையாக முடிச்சிருவோம். இந்த ஆட்சி வந்த அப்புறம் தான் ரோடே போடாத இடத்துக்கெல்லாம் நம்ம 20 வருஷம் 15 வருஷம் போடாத இடத்துக்கெல்லாம் ரோடு போட்டு கொடுத்துருக்குறோம். நல்ல ஒரு அடிப்படை அதை விடுபட்ட அடிப்படை செய்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டது. அதை நாங்கள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு. 90% மேலே பூர்த்தி செஞ்சுட்டோம். இன்னும் கொஞ்சம் திட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க, வேலை நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி நம்ம புது கிராமத்தில் எடுத்தீங்கன்னா மின்மயானம் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க.
அந்த பணியை செய்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து இந்த கழிவு நீர்லாம் வந்து கம்மாயில் கலக்குங்கிறத தனியாக அதை ஒரு இது சம் பண்ணி தனியாக அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு பிளான் இப்போ வந்திருக்கு. 28ஆம் தேதி டெண்டர் கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு நல்ல திட்டமாக கழிவு நீர்லாம் வந்து எதுலேயும் கலக்காமல் விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாமல் அதை உபயோகப்படுத்துறதுக்காக ஒரு திட்டத்தை வழங்கியிருக்காங்க. இப்போ படிப்புக்கு கூடிய நம்மளுடைய தலைவர் பேரில் முதல் ஏற்கனவே கொடுத்தாங்க அறிவுசாரா மையம். இதெல்லாம் நல்லா ஒரு இங்கே பூங்காவில் கொடுத்துருக்காங்க. அது நல்லா படிக்கக்கூடியவங்க நல்லா படிச்சுட்டு நல்லா இது பண்ணுறாங்க. எண்ணற்ற திட்டங்களை தலைவர் வந்த அப்புறம் கொடுத்துருக்குறாரு. இவ்வளோதான் கணக்கு கிடையாது, சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. அதாவது இப்போ என்ன கொடுக்கல, இப்போ தண்ணியை நாங்கள் சரி பண்ணி கொடுத்துட்டோம். அடிப்படை சுகாதாரமாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்டோம். தலைவர்கிட்ட வரக்கூடிய அத்தனை சலுகையும் அவங்களுக்கு கிடைக்கப்பட்டது. இப்போ அவங்களுக்கு குறைங்கிறதே இல்லை. அதனுடைய நல்ல செழிப்பாக இருக்குது. ஏற்கனவே எங்களுக்கு இந்த அரசு ஊழியர் பிரச்சனை இருந்துச்சு, அதையும் தலைவர் முடிச்சு கொடுத்தாங்க. கிராமப்புற பெண் மாணவிகள் வாழ்வில் புதுமை பெண் திட்டமும் கட்டணமில்லா பேருந்து திட்டமும் அவர்களின் வாழ்வை துரிதமாக மேம்படுத்திக் கொள்ள உதவும் திட்டங்கள். வீட்டில் அம்மா அப்பா 2 பேருமே டெய்லி வேஜஸ் தான். நான் படிக்கிறது போக என்னோட எக்ஸ்ட்ரா நான் படிக்கிற எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டைப்ரைட்டிங் கிளாஸ் நான் போயிட்டுருக்கேன். அது எல்லாத்துக்குமே நான் இந்த அமௌண்ட்டை தான் யூஸ் பண்ணி படிச்சுட்ருக்கேன். கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஒன்று போகிறேன். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ நிறைய லாங்குவேஜஸ் படிக்கிறதுக்கு நான் இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக எவ்வளோன்னு தெரியல, பட் ஒரு மந்த்லி இன்கமில் ஒரு 10 to 15% எங்களுக்கு சேவ் ஆகுது. காஸ்ட் லெவலில் வந்து பெரியவங்க கிடையாது, ஸோ கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. அவங்களோட கல்விக்கு வந்து இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தளவுக்கு இது எனக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. நாங்கள் 2 பேரும் எங்கள் வீட்டில் 2 பிள்ளைங்களும் பெண் குழந்தைகள். எங்களுக்கு அதனால வீட்டோட வருமானம் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ அதனால இந்த காசு வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. காலேஜ் தாண்டி எக்ஸ்ட்ரா அவங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை இந்த அமௌண்ட் மூலமாக படிச்சுக்கிறாங்க. அவங்களோட தேவைகளை இந்த அமௌண்ட் மூலமாக பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸுக்கு இதனால வந்து கொஞ்சம் அவங்களோட கஷ்டம் கொஞ்சம் குறையுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்கள் காலேஜ் பொறுத்த வரைக்கும் நாகலாபுரம் வில்லேஜ், அங்கே வர்றவங்க எல்லாருமே இந்த மாதிரி கஷ்டப்படுற பிள்ளைங்க தான். ஸோ அவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். விளாத்திக்குளம் தொகுதியில் 363 கூட்டு குடிநீர் திட்டம் தாமிரபரணி தண்ணீரை விளாத்திக்குளம் கிராமங்களுக்கு கொண்டு வரும் திட்டம். வங்கக்கடலை ஒட்டியிருக்கும் உப்பளங்களும் கடலுக்கும் உப்பளங்களுக்கும் இடையிலுள்ள கிராமங்களை தாமிரபரணி தண்ணீரை கொண்டு இணைக்கும் திட்டம். இந்த திட்டத்தின் சிறப்பு ஒன்று தண்ணீர், இன்னொன்று திட்டம் தொடங்கப்பட்ட சில ஆண்டுகளிலேயே அது முடிக்கப்பட்டு மக்கள் தண்ணீரின் பயனை அனுபவிக்க தொடங்கிவிட்டார்கள். விளாத்திக்குளம் சட்டப்பேரவை தொகுதி ஏறக்குறைய 148 ஊராட்சிகள், 3 பேரூராட்சி, 440 ஹேம்லெட் வில்லேஜ் குட்கிராமங்களை கொண்ட ஒரு தொகுதி. முழுக்கதும் ரெயின் ஃபெட் தான். ஆற்று தண்ணீரோ மற்ற சேனல் இரிகேஷனோ இங்கே இல்லை. முழுமையாக மழை பெஞ்சா குளத்தில் தண்ணி வரும். பிளாக் காட்டன் சாயில், கீழே போர் போட்டு தண்ணி எடுத்தால் சலைன் அண்ட் பிராக்கிஸ் வாட்டர். இப்படிப்பட்ட நிலையில் ஏற்கனவே 248 கூட்டு குடிநீர் திட்டம், 239 கூட்டு குடிநீர் திட்டம், 180 கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுகிறது. இதில் பாதி கிராமங்கள் பயன்பெறாமல் இருக்கிறது. 363 கூட்டு குடிநீர் திட்டம் 19 MLD தண்ணீரை தாமிரபரணியிலிருந்து கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம். 363 கிராமங்களில் 234 கிராமங்கள் விளாத்திக்குளம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்டவை. இதில் 10.95 MLD தண்ணீர், ஏறக்குறைய 70% திட்டத்தினுடைய பயன்பாட்டு குடிநீர் விளாத்திக்குளம் தொகுதிக்கு மட்டும் பயன்படுகிறது. மிகப்பெரிய ஒரு கொடுமை என்ன என்று சொன்னால், 48 கிலோமீட்டர் ஒரு லென்த்தி ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு விளாத்திக்குளம் தொகுதியில் வங்கக்கடலை ஒட்டி இருக்கிறது. வேப்பலோடை, பட்டினமருதூர், கொளத்தூர், கீழவைப்பார், சிப்பிக்குளம், பெரியசாமிபுரம், வேம்பார், இந்த ஹோஸ்டல் வில்லேஜில் ஃபுல்லாக 50,000த்திற்கு மேற்பட்ட ஏக்கர் எங்கள் பகுதியில் வந்து டெவலப்டு உப்பு தயார் பண்ணுற இடங்களாக இப்போது உருமாறி இருக்கிறது. ஒரு பக்கம் கடல்,
இன்னொரு பக்கம் உப்பளம். நடுவில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லோக்கல் சோர்ஸ் வாட்டரை எடுக்க முடியாது. இந்த மாதிரியான நிலையில் 10.95 எம்எல்டி தண்ணீர் இப்போது வேம்பாரில் போய் பார்க்குறேன், பெரியசாமிபுரத்தில் போய் பார்க்குறோம், வைப்பாரில் போய் பார்க்குறோம், வேப்பலுடையில் பார்க்குறோம், குளத்தூரில் பார்க்குறோம். ஒவ்வொரு ஊருக்கும் 2 லட்சம் லிட்டர், 1,25,000 லிட்டர். வேம்பாரில் வடக்கு ஊராட்சிக்கு 1,25,000, தெற்கு ஊராட்சிக்கு 1 லட்சம், பெரியசாமிபுரத்துக்கு 98,000 லிட்டர், ஹேம்லெட் வில்லேஜ் முத்தையாபுரத்துக்கு 15,000 லிட்டர், வைப்பாருக்கு 2,10,000 லிட்டர், 4 ஹேம்லெட்டுக்கு சேர்த்து. கீழே வைப்பார் சிப்பிகுளம் சிறுவைகுண்ட பெருமாள்புரத்துக்கு ஏறக்குறைய ஒரு 2.5 லட்சம் லிட்டர் தண்ணி. வேப்பலுடைக்கு 1,25,000, குளத்தூருக்கு 2.5 லட்சம். இவ்வளவு தண்ணீர் கிடைக்கிற போது திட்டம் போன ஆண்டு தொடங்கப்பட்டு 550 கோடி ரூபாய்க்கு திட்டப்பணிகள் இந்த ஆண்டே முடிக்கப்பட்டு இந்த ஆண்டே குடிதண்ணீர், ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் ஒரு வருஷம் தொடங்கினாங்கன்னா 10 வருஷம் கழிச்சு தான் முடியும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களினுடைய சீரிய தலைமையில் குடிநீர் வழங்கல் துறையினுடைய அமைச்சர் நேரு அவர்களுடைய கண்காணிப்பில் ஒவ்வொரு அனுதினமும் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்களினுடைய அறிவுறுத்தலின் பேரும் எங்கள் மாவட்ட அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களினுடைய தொடர் முயற்சியின் மூலமாகவும் இந்த வருஷமே அது என்ன வந்துருச்சு, பெனிஃபிஷரிக்கு தண்ணி கிடைக்கக்கூடிய அளவிற்கு எங்கள் கண் முன்னால் திட்டத்தை தொடங்கினோம். நாங்களே பயனடையவர்கள் பயனடைவதை கண்டிருக்கிறோம். ஒரு பெரிய ஒரு மகத்தான திட்டமாக அந்த 363 கூட்டு குடிநீர் திட்டத்தை நான் பார்க்கிறேன். ஊருநீர் நீர் நிறைந்தற்றே உலகமாம் பேரறிவாளன் திரு. இங்கு பேரறிவாளனாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கள் தொகுதி மக்களின் கண்ணில் தெரியப்படுகிறார். 363 கிராமங்களை உள்ளடக்கியது. அதில் 234 கிராமங்கள் விளாத்திக்குளம் தொகுதிக்கு உட்பட்டது. ஓட்டப்பிடாரம் தொகுதிக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 30-40 கிராமங்கள், தூத்துக்குடியில் ஒரு 10 கிராமங்கள், கோவில்பட்டியில் கயத்தார் பிளாக் மற்றும் அப்படி பிரிச்சிருக்கு. கல்லாறு அணையை க்ளீன் பண்ணுறது ஒன்று. கல்லாறு அணையில் 2 ஆதனூர் மிளகுநத்தம் அந்த ஊரை கிராஸ் பண்ணி போகிறவங்களுக்கு பாலம் கிடையாது. அதுக்கு ஏறக்குறைய 9,75,00,000 மதிப்பீட்டில் நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக நம்மளுடைய ரூரல் ரோட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆர்ஆர் மூலியமாக அந்த பணி இப்போது மிக வேகமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதில் இன்னொரு எண்டில், ஈஸ்ட் எண்டில் தெற்கு கல்லுமேடு 9,75,00,000 ரூபாய், ஏறக்குறைய 9,90,00,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் நம்முடைய ஆர்டி டிபார்ட்மெண்ட் ரூரல் டிபார்ட்மெண்ட் மூலியமாக அங்கே ஒரு மிகப்பெரிய மேம்பாலம் கட்டப்படுகிறது. அந்த கல்லாறு அணையை குறுக்க நம்ம நிறைய தண்ணி கடலுக்கு போய் கலக்குது. அந்த இடத்துல ஒரு ஏற்கனவே கட்டபொம்மன் அணைன்னு ஒரு அணை இருக்குது. அந்த அணை உடஞ்சி லீக்கேஜ் ஆகி போயிட்டுருக்கு. அதை ஒரு 3,80,00,000 ரூபாய் வீட்டுக்கு மறுமதிப்பீடுகள் செய்து அந்த பணியையும் தலைவருடைய ஆட்சியில் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. 2 விஷயம், 2 மேம்பாலங்கள் 18 கோடி ரூபாய். அந்த கட்டபொம்மன் அணையை கல்லாறு அணைக்கு நடுவில் இருக்கக்கூடியது புதுப்பிக்கிற பணி. இந்த 3 பணிகளும் அந்த பகுதி மக்களிடம் ஒரு பெரிய வரப்பிரசாதமான பணியாக அவர்கள் பார்க்கிறார். வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள் ரேஷன் கடைக்கு நடந்து சென்று வரிசையில் நின்று படும் சிரமங்களை தவிர்க்க ரேஷன் பொருட்கள் அவர்களை தேடி வரும் திட்டம்தான் தாயுமானவர். நகரம் கிராமம் வேறுபாடில்லாமல் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது இந்த திட்டம். தாயுமானவர் திட்டம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது சார். எனக்கு 77 வயசு ஆகுது, என் ஒய்ஃபுக்கு 72 வயசு ஆகுது. 2 பேர்த்துக்குமே சரியாக நடக்க முடியாது. கால் பாருங்கள், கால் கூட எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதனால் இந்த திட்டத்தில் எங்களுக்கு வீட்டில் கொடுக்குறது ரொம்ப உதவியாக இருக்குது. ஆனால் ஒரு சிறு விண்ணப்பம் இருக்குது. எங்கள் 2 பேர்த்துக்கும் வயசானதுனால ரேகை விழ மாட்டேங்கி. யாரையாவது ரேகை விழுறது ஆளை தான் பதிவு பண்ணி செய்யணும்னு சொல்கிறாங்க. அதனால கொஞ்சம் சிரமம் இருக்குது. இந்த திட்டம் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. இதை ஒரு சிறு விண்ணப்பம் தான், இது குறை சொல்லலை, எதுவும் சொல்லலை. எங்களுடைய மனசில் இருக்க ஆசையை சொல்கிறோம், அவ்வளோதான். அடுத்த ஆளை எதிர்பார்த்து இருக்காமல் நாங்களே வாங்குற மாதிரி இருந்தால் ரொம்ப உதவியாக இருக்கும். தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள இந்த தாய்மானவர் திட்டம் சார், ஏற்கனவே எல்லாருமே ரேஷன் கடையில் போய் வரிசையில் நின்று எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ ரேஷன் கடைக்காரர் அறிவித்தோடனே கூட்டம் கூட்டமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க.
இதில் வயசானவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சார். அவங்களால நடக்க முடியாதவங்க, மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே அந்த ரேகை வச்சு தான் வாங்கணுங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது. அதனால் எல்லோரும் வரிசையில் நின்று அந்த மாதிரி வாங்குறாங்க இல்லையா. இப்போ நம்ம தளபதி நம்ம முதல்வர் வந்து அறிவித்த இந்த தாய்மானவர் திட்டத்தில், அதாவது ரேஷன் கடையில் அந்த ரெகுலராக போடுற அந்த பொருள் போடுறாங்க இல்லையா, அதை விட இவங்களுக்கு அட்வான்ஸாக வீடு வீடு தேடி குட்டி யானையில் சரக்குகளை ஏற்றி அவங்க வீட்டு முன்னாலே எடை போட்டு அவங்க கையில் கொடுத்துட்றாங்க. இதனால் அந்த முதியோர்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள திட்டமாக அது இருக்குது. அதாவது நமக்கு வர வேண்டிய பொருட்களை வந்து நாம் வந்து தேடி போய் கடையில் நின்று வரிசையில் நின்று கஷ்டப்பட்டு வாங்குறத விட அவங்க வந்து எளிமையாக ஈஸியாக வந்து நம்ம வீட்டுக்கே கொண்டு கொடுத்துட்றாங்க. பொருட்கள் வந்து எடையும் கரெக்டாக இருக்குது. எடையை அவங்க முன்னாலே எடையை போட்டு பொருளை கொடுத்துட்றாங்க. கிராமப்புறங்களில் உயர்கல்வி பெறும் மாணவர்களை சர்வதேச தொழில் நிறுவனங்களோடு இணைக்க 2 திட்டங்கள் முக்கியத்துவம் பெறுகிறது. ஒன்று, உலகம் உங்கள் கையில் என்ற திட்டத்தின் கீழ் மடிக்கணனி வழங்கும் திட்டம். இன்னொன்று, அறிவுசார் மையம். விளாத்திக்குளம் தொகுதிக்குட்பட்ட எட்டயபுரத்தில் 2 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்டுள்ள அறிவுசார் மையம் உயர்கல்வி மாணவர்களுக்கான பெரும் வரப்பிரசாதம். நான் இங்கே விளாத்திக்குளம் புதூர்லேருந்து வரேன் சார். எங்கள் அப்பா வந்து கட்டிட வேலை பார்க்குறாங்க, அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க. உலகம் உங்கள் கையில் அப்படிங்கிற திட்டத்து மூலயமா நம்மளோட தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவங்க வந்து இந்த மாதிரி 4ஆம் வருஷம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இலவச மடிக்கணினிலாம் கொடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு கடைசி ஃபைனல் இயரில் கொடுத்ததுனால எங்களோட ப்ராஜெக்ட்லாம் கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால எங்களோட அந்த சிவில் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேராக இருக்கட்டும், அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த லேப்டாப் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்கய்யா. ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு விலை உயர்ந்த மடிக்கணினியாக தான் இருக்குது. எல்லா வகையால் நம்மளுக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கும் சரி, மற்றபடி எந்த யூஸுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் குறையும் இல்லாமல் நல்லா நிறைவாக தான் இருக்குது. நான் இப்போ ஒரு சிவில் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னா, நாங்கள் பேசிக்காக யூஸ் பண்ணுறது வந்து இந்த ஆட்டோகேடு, ரெவிட்டு இந்த மாதிரியான இந்த பில்டிங்கை ட்ராயிங் பண்ணக்கூடியான சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணுவோம். அதுபோக இந்த மண் வளத்தில் நம்ம பார்ப்போம், அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்லாம் இதில் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த லேப்டாப் எங்களுக்கு நல்ல உதவியாக இருக்குங்க ஐயா. ஏறக்குறைய 2.25 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் அந்த அறிவுசார் மையம் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவுசார் மையத்தை நம்ம போய் பார்த்தா தான் தெரியுது, அண்ணா நூற்றாண்டு நினைவு லைப்ரரி எப்படி சென்னையில் இருக்கோ அதுக்கு ஒரு மினியேச்சராக ஒவ்வொரு பேரூராட்சியிலையும் எட்டயாபுரத்தில் ஒரு 150 பேருக்கு சேரு, டிஜிட்டல் லைப்ரரி, புக்ஸ் எடுக்கிற லைப்ரரி, கலந்தாய்வு கூடம், தனியாக எடுத்து படிக்கிறதுக்கு இடம், வெளியே ஒரு காம்பவுண்ட் வால், சுற்றி மரங்கள், மரத்தில் உட்காந்து படிக்கலாம். இப்படி அந்த இதை திறந்து வைக்கிறதை விட நான் போன வாரம் எட்டயாபுரத்துக்கு, ஒவ்வொரு நாளும் எட்டயாபுரத்துக்கு நம்ம போயிட்டுருக்குறோம், ஒரு திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறதுக்காக போனோம். அப்போ அதில் 3 பெற்றோர்கள் என்னிடம் வந்து வெற்றி சான்றிதழோடு வந்தார்கள். நீங்கள் தொடங்கி வைத்தீர்கள் 2 ஆண்டுக்கு முன்பு, அதில் படித்திருக்கிற என் மையன் இப்போ டைரெக்டாக குரூப் 2ல் செலக்ட் ஆகியிருக்காரு, இவர் வந்து ஆர்ஐயாக போகிறாரு, ஒருத்தங்க வந்து இவர் சப்ரிஜிஸ்டராக போகிறாரு, ஒரு தம்பி லோகோ பைலட்டாக போகிறாரு அப்படின்னு வெற்றி சான்றிதழ்களோடு என்னிடம் வந்து இந்த இதுதான் எங்களை வந்து வெற்றிகரமான மாணவராக உருவாக்கிச்சு. அப்போ எனக்கு வந்து தலைவரை ஒரு தாய் மாணவராகத்தான் நான் அதில் நான் பார்க்கிறேன். ஒரு திட்டம் தொடங்கி அது பயனுக்கு நம் கண் முன்னாலே வருகிற போது அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இதுதான் அந்த அறிவுசார் மையத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இதுதான் தமிழ்நாட்டின் 5 வகை நிலங்களும் உள்ளன. அதை தெற்கு, வடக்கு, கிழக்கு, மேற்கு என வித்தியாசமில்லாமல் 5 ஆண்டுகளில் வளர்த்தெடுத்துள்ளது திராவிட மாடல் அரசு.